இந்த ஆவியானவர் உள்ள வருவாரானால் என்ன மாறும் தெரியுமா? வசனம் சொல்கிறது, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கடன் வாங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடும் பொழுது அநேகருக்கு கடன் கொடுக்கிறதாய் மாறும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பலவீனத்தோடு படுக்கையில கிடக்கிற அனுபவங்கள் ஆவியானவர் உள்ள வரும் பொழுது ஆவியானவர் பரிபூரண சுகத்தை கொடுத்து காண்டா மிருகத்தின் கொம்பை போல உங்களை பலப்படுத்துவார். எப்ப பார்த்தாலும் பிசாசனுடைய கிரியைகள், மந்திர தந்திரங்கள் உங்களை மேற்கொண்டு உங்களை அதம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவர் என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு விரோதமாய் எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுவார். உங்களுக்கு விரோதமா ஒரு பிரச்சனை எழும்புதுன்னு சொன்னா அந்த பிரச்சனை உங்களை நெருங்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் யுத்தத்தை ஜெயமாய் மாற்றுவார்.